ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ மருதி அகாடமி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிஓஏ ரிசல்ட் எப்போ வரும்? இந்த கொஷின் தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனலில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் வேல்யூஷன் சிஓஏ எது முடிஞ்சதா, எப்படி வந்து கரெக்ஷன் இருந்தது, ரிசல்ட் எப்படி இருக்கும், ஓகேங்களா, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற சிஓஏ சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக கிடச்சிட்டு. கம்மிங் ஆகஸ்ட்டில் நடக்க இருக்க சிஓஏ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வர 20ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான அட்மிஷன் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. இந்த சிஓஏ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸாகவும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஆன்லைன் கிளாஸ்னால் நீங்கள் லைவ் டெய்லியும் வரணும் கிளாஸ்க்கு, கூகுள் மீட்டில் நடக்கும். ஆஃப்லைன் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவோட லிங்க் நாங்கள் தருவோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து டெய்லியும் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ்னு வரும்போது ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு 2000 ரூபா மற்ற ஃபீஸுமே நான் சொல்கிறேன். அடுத்து ரெக்கார்டட் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபா. இதுவும் டோட்டல் ஃபீஸ். வேறு எந்த ஃபீஸும் நாங்கள் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் டேட், தியரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 3/2/2024 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடந்தது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 4 ஆன்வர்ட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளார எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சது, நல்லபடியாக முடிஞ்சது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கொஷின் பேப்பர் ஒரு மாடரேட்டான கொஷின் பேப்பராக இருந்தது. ப்ளஸ் ப்ராக்டிகல்ஸும் ஈஸியாகவே முடிஞ்சுது. நம்ம சைட்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நல்லா எழுதுனதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சது. அவங்க சொன்ன மாதிரியே எல்லா டேட்லேயுமே அப்ளிகேஷன் போடுறதா இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஓகேங்களா, எல்லாமே வந்து ப்ராப்பராக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாங்க. சொன்ன டேட்டில் எல்லாமே கரெக்டாக நடந்தது. அடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட் 22/3/2024. ஓகேங்களா, அதாவது மார்ச் 22ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடி பார்க்கும்போது ரிசல்ட் அந்த தேதியில் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, 99% வர 22ஆம் தேதி உங்களுக்கு சிஓஏ ரிசல்ட் கிடச்சிரும். ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேப்பர் வேல்யூஷன் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதமே முடிஞ்சுது பேப்பர் வேல்யூஷன்லாம். ஓகேங்களா, டைப்பிங் எக்ஸாம் முன்னாடியே பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே சிஓஏது முடிஞ்சுது. நமக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்டாஃப்ங்க, பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டாஃப் தான் போய்ட்டு பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க. அவங்க தான் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நான் வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் போட முடியல. அதே மாதிரி வேல்யூஷன் எப்படி இருந்து, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இல்லை ஈஸியாக பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பண்ணாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லை, ஃப்ரீடமாகவும் இல்லை. ஓகேங்களா, நார்மலாக எழுதியிருந்தால் ஓகே, ஓரளவுக்கு பசங்க வந்து டாபிக் சம்மந்தமாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதை நல்லா கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். எப்போவுமே சிஓஏ ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும். பட் அந்த கிரேடில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா டிஸ்டிங்ஷன் கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க, அது மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்ப்போம். ஸோ சிஓஏ ரிசல்ட் வர 22ஆம் தேதி உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.